HDFC Life Guaranteed Wealth Plus பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது உங்க ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆப்சன்ஸ்ல ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்கவும் உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கவும் இந்த பாலிசி ஒரு ரைட் சாய்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த வீடியோல இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் இல்லைனா ஃபார் லிமிடெட் பீரியட் ஆஃப் டைம் வந்து ப்ரீமியம் கட்டினக்கு அப்புறமா த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் உங்களால லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நீங்க சப்போஸ் இன்கம் வேரியன்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு சப்போஸ் இன் சர்வைவல் கிடைக்கும். அண்ட் உங்க கேரண்டீட் பெனிஃபிட்டை நீங்க மெச்சூரிட்டியில லம்சமாவும் வாங்கிக்கலாம், இல்ல as ரெகுலர் இன்கம் இல்ல லம்சம் ரெண்டுமே சேர்ந்து வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் நீங்க சூஸ் பண்ணிருக்கிற பிளான் வேரியன்ட் பொறுத்து இது எல்லாமே டிஃபர் ஆகும். இப்போ இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிசி ஹோல்டர்ஸ் இதுல லோன் எடுக்க முடியும் இந்த பாலிசில. அண்ட் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு. அவங்களோட ப்ரீமியம் பேமெண்ட் அண்ட் கேரண்டீட் இன்கம் பே அவுட்டோட மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து இல்ல மோட் ஆஃப் எப்படி ரிசீவ் பண்ணணும்ன்ற ஃப்ரீக்வன்சியை சூஸ் பண்ணிருக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி. அண்ட் உங்க ப்ரொடெக்ஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த பாலிசில நீங்க ரைடர் ஆப்ஷன்ஸ்மே அவைலபிளா இருக்கு. அண்ட் நீங்க கட்டின ப்ரீமியம்ஸ் அண்ட் ரிசீவ் பண்ண போற மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் எல்லாத்துக்குமே டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு as per the prevailing tax laws. அண்ட் இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விதமான ஆல்ட்ரேஷன்ஸ் அலோட் கிடையாது அதர் தென் சேஞ்சிங் த ப்ரீமியம் பேமெண்ட் மோட் அண்ட் கேரண்டீட் இன்கம் பே அவுட் மோட். அண்ட் உங்க லைஃப் கவர் பாத்தீங்கன்னா ப்ரீமியம் பேமெண்ட் முடிஞ்சக்கு அப்புறமா ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ இன்கம் பே அவுட் பீரியட்ல நீங்க லெஸ் லைஃப் கவரேஜ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இது ஒரு டிராபேக். அண்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு லாங் டைமா இன்வெஸ்டடா இருக்கிறதுக்கு லாயல்ட்டி அடிஷன்ஸ் அவைலபிளா இல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸும் இருக்கு. இது எல்லாமே நீங்க மைண்ட்ல வச்சுதான் இல்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றத பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போலாம். ஸோ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ IRR அனலைஸ் பண்றதுக்காக பாலிசி ப்ரோஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இங்க கால்குலேஷன் பர்பஸ்க்காக அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் பாத்தீங்கன்னா இந்த பாலிசில சிங்கிள் பிரீமியம் 10 lakhs கட்டி லம்சம் வேரியன்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பாலிசி டேர்ம் 15 years. அவருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவர் பார்த்தீங்கன்னா அவரோட சிங்கிள் பிரீமியம் விட 1.25 டைம்ஸ் அதிகமாக வரும், அமௌண்டிங் டு 12,50,000 at the policy's inception. ஸோ இந்த லம்சம் வேரியன்ட்ல ஃபைனல் மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்மோட எண்ட்ல அவருக்கு கிடைக்கும். அப்போ கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் 21.45 lakhs கிடைக்கும். இதோட IRR பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி 5.22% வருது. ஸோ ரிட்டர்ன்ஸ் கேரண்டீடா இருந்தாலுமே இதோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்டோட ரிட்டர்னோட கம்மியா இருக்கு. ஸோ ஒரு லம்சம் நீங்க பார்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை விட மற்ற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு லைக் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். இதுல உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி இந்த பாலிசியோட கேரண்டீடா ஹையர் ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். அடிஷ்னலி இந்த பாலிசியில கொடுத்திருக்கிற லைஃப் கவரேஜும் பாத்தீங்கன்னா வெரி மினிமல். அண்ட் இந்த பாலிசியோட லைஃப் கவர் அண்ட் கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பாலிசியோட கீ ஃபீச்சர்ஸ். ஆனா இந்த பாலிசியில இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ்மே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்மே ஒரு கம்பெலிங்கா இல்ல நம்மளுக்கு இது வர்த் வைல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ற அளவுக்கு. ஸோ ஒரு இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா ஓவரால் இது ஒரு ட்ரெடிஷனல் பாலிசி கிவிங் யூ மீடியாக்கர் ரிட்டர்ன்ஸ். ஸோ இதில் ஆஃபர் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் அந்த அளவுக்கு சஸ்டெயினபிளாக இல்லாததுனால ஒரு வயபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் டு சி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸ் வருதா கம்பேர் டு இன்வெஸ்டிங் இன் அ பண்டில்டு ப்ராடக்ட் லைக் HDFC லைஃப். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம் வித் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 12.50 lakhs. ஆனால் இதோட சிங்கிள் பிரீமியம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 15-year பாலிசி டேர்முக்கு நம்ம பே பண்ண வேண்டியது ஜஸ்ட் 54,500 தான். ஆனால் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் ப்ரீமியம் வந்து 10 lakhs. ஸோ இந்த மாதிரி பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுறதுனால நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்கன்னா 9.45 lakhs சேவ் பண்ணியிருக்கீங்க. இது உங்கள் ஃபியூச்சர் கோல்ஸ்க்கு நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த சினாரியோவில் நம்ம ELSS மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேவ்ட் ப்ரீமியம். இப்போ உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க அந்த அளவுக்கு நீங்கள் வில்லிங்காக இல்லை அப்படி ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நம்ம ஒரு லாங் டேர்ம் பீரியட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஜென்ரலி அதுவும் ஈக்விட்டியில் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் யூ பெட்டர் பொட்டன்ஷியல் ஃபார் ஹையர் ரிட்டர்ன். அண்ட் ELSS
ELSSலயும் பாத்தீங்கன்னா certain cases-ல அதோட average benchmark of 12% விட அது வந்து அவுட் பெர்ஃபார்மும் பண்ணிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ELSS ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ அப்போ ப்ரீ டாக்ஸ் ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ ELSS எவ்வளோ வருது பாத்தீங்கன்னா 51.75 lakhs வருது. இங்க நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அக்கௌண்ட் பண்ணா கூட ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ 46.62 lakhs வருது. ஸோ உங்களுக்கு ELSS ஓட டாக்ஸ் கால்குலேஷன் எப்படி பண்ணிருக்கோம் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்காகவே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்கோம் உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக. நீங்க பாஸ் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இந்த சப்ஸ்டான்ஷியல் கார்பஸ் உங்களுக்கு உங்க வேரியஸ் லைஃப் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ELSS இன்வெஸ்ட்மெண்ட்டோட காம்பினேஷன் IRR பார்த்தீங்கன்னா 10.81% வருது. அதுவும் போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ல கால்குலேட் பண்ணா இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷனை அவுட் பேஸ் பண்றதுனால இட் மேக்ஸ் இட் அ ஃபேவரபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஆனால் இந்த சப்ஸ்டான்ஷியல் கார்பஸ் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு HDFC பாலிசியில் ஆக்சுவலி மிஸ்ஸிங். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? HDFC லைஃப் கேரண்டீட் வெல்த் பிளஸ் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது பாத்தீங்கன்னா இந்த பாலிசியை ஒரு இன்சூரன்ஸ் கம் சேவிங்ஸ் பிளானா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க ஃபேமிலிக்கு உங்களோட ஆப்சன்ஸ்ல ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வந்து டெத் பெனிஃபிட்ஸ் மூலமா ப்ரொவைட் பண்றதும் அதே நேரத்தில் உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து வயா கேரண்டீட் சர்வைவல் ஆர் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் மூலமா கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே இட் ஃபால்ஸ் ஷார்ட். ஏன்னா இந்த வீடியோல நம்ம ரிட்டர்ன் அனலைசிஸ்ல கிளியர்லி என்ன தெரிய வருதுன்னா லம்சம் வேரியன்ட் சூஸ் பண்ணாலுமே இட் ஈல்ஸ் ரிலேட்டிவ்லி லோ ரிட்டர்ன்ஸ். இதே நீங்க இன்கம் வேரியன்ட் ஆப் பண்ணீங்கன்னா அந்த ரெகுலர் payouts இன்னும் ஃபர்தரா உங்க ரிட்டர்ன்ஸ் தான் ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஃபியூச்சர் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி இன்ஃப்ளேஷனரி என்விரான்மெண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட அதிக ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணாதான் நம்மளால வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த பாலிசியில் இன்னொரு டிராபேக் என்னன்னா ஹை ஏஜென்ட் கமிஷன். ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்றது அந்த அளவுக்கு அட்வைசபிளா இல்ல. ஸோ உங்க ஃபேமிலியை நீங்க ஃபினான்ஷியலி செக்யூர்டா இருக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் அடிக்வேட் சம் அஷ்யூர்டை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அது அஃபோர்டபுள் பிரீமியம்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஆனா எப்பவுமே ரிஸ்க் டாலரன்ஸ் டைம் ஃப்ரேம் லைஃப் கோல்ஸ்லாம் உங்களோட இந்த இன்வெஸ்ட்மெண்டோட அலைன் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃபார் பெட்டர் அவுட்கம். உங்களுக்கு இந்த பாலிசியை பத்தி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ்